இன்றைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கின்ற ஆலயம் உதகை மறை மாவட்டம் காந்தல்ல இருக்கிற குருசடி திருத்தலம். இது தென்னகத்தின் கல்வாரி அப்படின்னு அழைக்கப்படுது. உதகை மறை மாவட்டம் காந்தல் பகுதியில் இயற்கை வளங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கிறது தென்னகத்தின் கல்வாரி என்றழைக்கப்படும் குருசடி மாநில திருத்தலம். கிபி 1927 ஆண்டு உதகை மரியன்னை பங்குதலத்தின் கல்லறை தோட்டத்திற்காக அன்றைய பங்குத்தந்தை அருட்திரு கிரைசாக் அவர்களால் இந்த இடமானது வாங்கப்பட்டது. செடிகளாலும் முட்புதர்களாலும் சூழப்பட்டிருந்த இந்த பகுதியானது கிபி 1929 ஆண்டு சீரமைக்கப்பட சுமார் 13 அடிகள் உயரமுள்ள பாறையானது கண்டுபிடிக்கப்பட்டு அப்பாறையின் எதிர்புறத்தில் கல்லறை தோட்டம் அமைக்கப்பட்டது. இக்கல்லறைக்கு வருகை தருகின்ற இறை மக்கள் ஜெபிப்பதற்கு வசதியாக அருட்தந்தை கிரைசாக் அவர்களின் முயற்சியினால் ஆண்டவர் இயேசுவின் பாடுபட்ட திருசுரூபமானது பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டு கிபி 1933 ஆண்டு அக்டோபர் மாதம் 27 நாள் அன்றைய கோவை மறைமாவட்ட ஆயர் மேதகு தூர்ணியர் அவர்களால் இப்பாறையின் மீது நிர்மாணிக்கப்பட்டது. இப்பகுதிக்கு வருகை தந்து ஜெபிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கிபி 1938 ஆண்டு இத்திருச்சிலுவைக்கு அருகில் குகை கோவில் கட்டி எழுப்பப்பட்டு திருவழிபாடுகள் நடைபெற்றிருக்கிறது. நாளடைவில் இக்குகை கோவிலுக்கு வருகை தந்து ஜெபிக்கின்ற மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க 1977 ஆண்டு அன்றைய பங்குத்தந்தை அருட்திரு மேத்யூ கொட்டாரம் அவர்களின் முயற்சியினால் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு 1978 ஆண்டு அன்றைய உதகை மறைமாவட்ட ஆயர் மேதகு அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. இன்று எழிலார்ந்து காட்சியளிக்கும் இந்த புனிதமான ஆலயமானது முன்னாள் பங்குத்தந்தை அருட்திரு அலெக்சாண்டர் அவர்களின் முயற்சியினாலும் பங்கு மக்களின் ஒத்துழைப்பினாலும் கட்டி எழுப்பப்பட்டு 2011 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25 நாள் உதகை மறைமாவட்ட ஆயர் மேதகு அமல்ராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.